பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? தொடர்ச்சியா ரூத் 2:12 வாக்குத்தத்த வசனம் நமக்கு இந்த மாசம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நிறைவான பலனை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிறைவான பலனை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா ஒவ்வொரு பார்ட்டா பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம என்ன தவறு செய்யறோம் அப்படின்னா, நேற்று மன்னிப்பை குறிச்சு பார்ப்போம். இன்னைக்கு எப்படி ஜெபிக்கணும், நம்முடைய தேவைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நிறைய பேரு நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கும் போதுதான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்றோம். நம்முடைய தேவைகளை முதல்ல யாருக்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. இது எனக்கு தேவையா இருக்கு, இது என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி காண்பிக்கவே கூடாதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷன் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, வாய் திறந்து சொல்லக்கூடாது, நான் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சிறுசோ பெருசோ நம்முடைய தேவைகளை குறித்து நாம் தேவனிடத்துலதான் ஜெபிக்கணும். கர்த்தர் தான் சொல்றாரு, இதோ உன்னுடைய அறை வீட்டுக்குள்ள, உன்னுடைய ரூம்குள்ள போயிட்டு அந்தரங்கம் அப்படின்னா 4 செவுத்துக்குள்ள, பூட்டி இருக்கிற அறையில 4 செவுத்துக்குள்ள உன்னுடைய தேவைகளை நீ தெரியப்படுத்து, ஜெபத்தினால தெரியப்படுத்து. தனிப்பட்ட முறையில ஜெபிக்கும் போது நாம் இதோ 4 செவுற்றுக்குள்ள ஜெபிக்கணுங்கிறத இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். சத்தம் போட்டு வெளியில கத்தி ஜெபம் பண்றது அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதபடிக்கு தனிப்பட்ட முறையில நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, சபையில எல்லாரோட சேர்ந்து ஜெபிக்கும் போது ஓகே. ஆனா தனிப்பட்ட முறையில் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா ஒரு 4 செவுற்றுக்குள்ள ஜெபிக்கணும். குறிப்பா நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, இதோ நம்ம உள்ள ஒரு ரூம்ல தேவ சமூகத்துல யாருக்கும் தெரியாம சத்தமிட்டு ஜெபிக்காம, இதோ அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா, அதாவது 4 செவுத்துக்குள்ள பார்க்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேவைகளை அறிந்து, அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி, ஆனா ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி. எப்படி கேட்கணும் அப்படின்னா, மனுஷனிடத்துல தெரியப்படுத்தாதபடிக்கு, மனுஷனிடத்துல அந்த காரியங்களை பேசாதபடிக்கு நாம் தேவ சமூகத்துல தெரியப்படுத்தி, தேவ சமூகத்துல நாம் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளியரங்கமாய் நமக்கு பதில் தருவேன், பலன் தருவேன்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறார். இதுதான் நிறைவான பலன். இன்னைக்கு நமக்கு நிறைவான பலன் வேணும்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். எல்லாவற்றையும் எனக்கு இது தேவை இருக்கு, எனக்கு அது தேவை இருக்குன்னு சொல்லி முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது, நம்ம காட்டிக்கவே கூடாது. பிரியமான சின்னமே, எனக்கு ஒரு சேர் இல்ல, எனக்கு ஒரு டேபிள் இல்ல எனக்கு ஒரு பேனா இல்ல, பென்சில் இல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை கூட மத்தவங்களை நம்ம சார்ந்தே இருக்கிறோம் அப்படின்னா அது முதல்ல தப்பு. நம்முடைய காரியம் சிறுசோ பெருசோ எதா இருந்தாலும் நம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். அததான் ஒரு நிறைவான பலனை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீ மற்றவங்களுக்கு காமிச்சிட்ட அப்படின்னா, மற்றவங்களுக்கு நீ பகிர்ந்து கொண்ட அப்படின்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு நிறைவான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய கையிலிருந்து வர்றதுதான் நிறைவான பலனே தவிர நம்ம குறுக்கு வழியில வேற மாதிரி யோசிச்சு வாங்குறது எதுவுமே நிறைவான பலன் கிடையாது. அதனால தயவு செய்து நாம் தேவனையே சார்ந்திருப்போம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்த ஆவலாக இருக்கிறார். செபிக்கலாம கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க எப்படி தனிப்பட்ட முறையில ஜெபிக்கணும்னு கத்திருக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, எங்க தேவைகளுக்காக நாங்க எப்படி ஜெபிக்கணும், யாரை சார்ந்திருக்கணும்னு நாங்க ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் எங்களை தாழ்த்துறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இனி எங்களுடைய தேவைகள் எதா இருந்தாலும் சரி, எங்களுடைய ஜெபமும் எங்களுடைய தேவைகளையும் ஆண்டவரை யாருக்கிட்டையும் நாங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம், யாருக்கிட்டையும் நாங்க தெரியப்படுத்த மாட்டோம். கர்த்தாவே, நீரே எங்களுடைய எல்லாம் நல்ல தேவனாயிருந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் முன்னின்று பலப்படுத்தி ஆசீர்வாதமா மாற்றுங்க. நிறைவான பலனை நாங்க பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களோட கூட இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.